வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டா. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3620 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 3660 ரெசிஸ்டன்ஸாக வச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஓப்பன் ஆனதுலேருந்து 3620 சப்போர்ட்டாக வச்சு மேலே போக முயற்சி செஞ்சது. பலன் கொடுக்காம ஒரு முறை அதை உடைச்சி கீழே வந்திருக்கு. ஆனால் 3620 ரெசிஸ்டன்ஸை அதால் மாற்ற முடியல. திருப்பியும் அதில் சப்போர்ட் எடுத்து நம்ம முக்கியமான ரெசிஸ்டன்ஸான 3660 தொட முயற்சி செஞ்சு அதில் இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 3640 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் கிட்டத்தட்ட 3630 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க NYMEX மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷனை சொல்லப்போனால் 3620 சப்போர்ட் எடுத்திருக்கு, 660 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இன்னும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தடுமாறிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். 3660 உடைச்சி மேலே க்ளோசிங் வர வரைக்கும் நம்மளால் வேறு எந்த முடிவும் எடுக்க முடியாது பையிங் சைடில். அதனால் நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் மாற்றம் இல்லை. தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். 3670 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. 3600க்கு கீழே ஒரு க்ளோசிங் வர்றது ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் இன்னும் நிறைய செல்லர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். 620லேருந்து 600க்குள்ளே ட்ரேட் ஆகிறது எல்லாமே ஒரு நியூட்ரல் ஜோனாக எடுத்துக்கிறோம். ட்ரெண்டின் அடிப்படையில் அது டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.